இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது டி20 போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கும் சூழலில் அங்கு ரசிகர்கள் குவிந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், தற்போது ரசிகர்களோட வருகை எப்படி இருக்கிறது? அதே நேரம் இன்றைய போட்டி இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா? முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் ஆடுகளம் திறன் எப்படி? இன்றைய பிளேயிங் 11-இல் எந்தெந்த வீரர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது? பாலா, இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி20 போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதற்கான ரசிகர்கள் பெரிய அளவில் வருகை தந்திருக்கிறாங்க. இந்தியா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துல இருந்தே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இந்த போட்டியை பார்ப்பதற்காக சேப்பாக்கம் மைதானத்துக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல் டி20 போட்டியில எளிதான வெற்றியை இந்தியா பெற்றிருந்தது. இந்த டி20 போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்காக கடந்த 2023 உலகக்கோப்பையில் பெரிய அளவில் சிறப்பாக விளையாடிய ஷமி 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச போட்டியில திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமார் ரெட்டி நேற்று சென்னையில பயிற்சியில் ஏற்பட்ட போது அவருக்கு சைட் ஸ்டெயின் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா அவர் 4 வாரங்களுக்கு விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் என்பது நமக்கு முதற்கட்டமாக தெரிஞ்சிருக்கு. எனவே அவருக்கு பதிலாக மாற்று வீரர் விளையாடுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழகத்தை சார்ந்த வருண் சக்கரவர்த்தி சர்வதேச போட்டிகளில் சிறப்பாக விளையாடினாலும் அவருடைய முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று முதல் போட்டியாக இருக்கிறது. இந்த போட்டியை பார்க்க பல்வேறு பகுதியிலிருந்து ரசிகர்கள் வந்திருக்காங்க. நம்ம பேசலாம். சார், உங்க பேர் என்ன? நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? என் பேரு சுரேந்திரகுமார். ஐ எம் கமிங் ஃப்ரம் செங்கல்பேட். இந்த முறை ரோஹித் வீரத் இல்லாத ஆட்டத்தை நாங்க பார்க்க போறோம். அது இல்லாமல் மண்ணின் மைந்தர் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப சிறப்பா ஸ்பின்னிங் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருக்கிறோம். டெஃபினெட்லி இந்தியா வில் வின் திஸ் மேட்ச். ஷமி இந்த மேட்ச்ல ஒரு 1 இயருக்கு அப்புறம் விளையாட போறாரு. சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல இருக்காரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா 3 போல்டு இருக்கும். ஸ்டெம்ப் பவுலிங் போட போறாரு. கண்டிப்பா அவருடைய பவுலிங் சிறப்பா அட்டகாசமா இருக்கும். வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி. நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல 2020க்கு முன்பாக இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2021க்கு அப்புறம் பெரிய அளவுல ரன்கள் போகக்கூடிய ஒரு மைதானமா தான் இருக்கு. நேற்று பயிற்சியின் போது பிச் நம்பர் 4 இந்த போட்டிக்கு தயாரான பார்த்தா பிச் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் செம்மண் கலந்த ஒரு மைதானம் மூலமா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நிச்சயமா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி அதிக ரன்கள் குவிக்கக்கூடிய ஒரு மைதானமா தான் இந்த இன்றைய போட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சந்தானம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியும் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா என்பதை களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.